விசேஷமாக நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் நமக்கு அவருடைய வார்த்தையிலிருந்து காரியங்களை நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நாம் அவரை எதற்காக திருச்சபைக்கு வருகிறோம்? அவரை தேடி ஒரு வார்த்தையை கேட்பதற்காக நாம் ஒவ்வொரு வாரம் ஆயத்தப்படுத்தி வருகிறோம். கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் இந்த வருஷத்தில் அநேக செய்திகளை கேட்டோம். அந்த செய்திகள் வாழ்க்கையில் எவ்வளோ கிரியை செய்தது. முதல் வாரத்தில் என்ன கேட்டோம் தெரியுமா? மறந்துச்சு இல்லை? மறதி என்பது நல்லது. மறதி என்பது எதை மறக்கணும்? கெட்டதை மறக்கணும், பாவத்தை மறக்கணும். ஆனால் கர்த்தரை மறக்கவே கூடாது. ஆகையினால இந்த உலகத்தில் நாம் எதை தேடி அலைகிறோம்? நிறைய காரியங்களை நம்ம தேடி அலைகிறோம். நிறைய காரியங்கள். என் வாழ்க்கையில் நான் கடவுளை தேடி அலைந்த காலங்கள் உண்டு. நிறைய நேரங்களில் அவரை தேடி அலைந்தேன். ஆனால் இன்னைக்கு கடவுளை நான் கலந்து அநேகரோட பேசக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தது. நிறைய சாமியார்களை பார்த்தேன், எல்லாரையும் பார்த்தேன். ஆனால் இந்த உலகத்தில் அநேக புஸ்தகங்கள், வேத புஸ்தகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, மந்திர தந்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எல்லா புஸ்தகத்திலையும் கடவுளை தேடி தான் மனுஷன் போனான் ஒழிய மனுஷனை தேடி கடவுள் இல்லை. ஆனால் நான் வேதத்தை படிக்கும்போது தான் கற்றுக்கொண்டேன், மனிதனை தேடி வந்த ஒரே இறைவன் இயேசு கிறிஸ்து, ஒரு வல்லமையுள்ள தேவன். அவரை என்னை தேடி வந்தார்னு நான் கேள்விப்பட்டப்ப எனக்கு மனசில் ஒரு நெகிழ்ச்சி. இப்பேற்பட்ட ஒரு மோசமான ஒரு மனுஷனை, எங்கேயோ நான் பிறந்து வளர்ந்தவனை என்னை தேடி வந்தார். இப்போ உங்களை தேடி வந்தாரா இல்லையா? உலகத்தில் மனிதனை தேடி வந்த ஒரே கடவுள், ஒரே தேவன், ஒரே கர்த்தர் இயேசு கிறிஸ்து. பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் என்பது முக்கியமான காரியம். ஆகையினாலே அப்படி தேடி வந்த கர்த்தரை நான் ஒவ்வொரு வாரமும் நான் அவரை தேடி இந்த ஆலயத்து வருகிறேன். அவரை கண்டு கொண்டேனா? அவருடைய வார்த்தை என்னிலே கிரியை செய்ததா? நம்ம கர்த்தருடைய இந்த பரலோகத்துக்கு போவது அவர் வார்த்தையை தான் நம்மளை உற்சாகப்படுத்தணும், நம்மளை உந்தணும். 119ஆம் சங்கீதத்தில் படித்தீங்கன்னா 25ஆம் வசனத்தில், இது உங்களுக்கு தெரிஞ்ச வசனமாக இருக்கலாம், 119ஆம் சங்கீதம் 21ஆம் வசனத்தில் போட்டிருக்கிறது, நான் மண்ணோடு ஒட்டி, என் ஆத்மா மண்ணோடு கொண்டு ஒட்டி கொண்டிருக்கிறது, உன்னுடைய வார்த்தையினாலே உயிர்ப்பையும். நம்ம இந்த உலகத்தில் எல்லா விதத்திலும் நாம் மடிந்து போயிருக்கிறோம். நம்மளை உயிர்ப்பிப்பதற்கு ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே. வேறு எதுங்க உங்களை உயிர்ப்பிக்காது. நீங்கள் எதை செஞ்சாலும் உயிர்ப்பிக்காது. நீங்கள் பாடினாலும் உயிர்ப்பிக்காது, ஆராதனை செய்தாலும் நீங்கள் உயிர்ப்பிக்காது. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை உங்களை உயிர்ப்பது, தேவனோடு சேர்ப்பது அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை மட்டும் இல்லை, அந்த வார்த்தை உலகத்திலே மனுஷனை தேடி வந்த கர்த்தர், அவர் ஒரு வார்த்தை. நாங்கள் இப்போது நம்ம பைபிள் ஸ்டடியில் வாரம் நடக்கக்கூடிய பைபிள் ஸ்டடியில் மத்திய அதிகாரத்தை படிக்கிறோம். அதில் இப்போ மலைப்பிரசங்கம் படிக்கிறோம். அதில் 6ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனத்தில் சொல்லியிருக்குது, முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தை. அதான் அவர் நம்ம தேடி வந்தார். அவர் நம்மள்கிட்ட சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். இந்த வார்த்தை முக்கியமானது. அவர் தேடி வந்தது மாத்திரமல்ல, என்னையும் தேட சொல்லுகிறார். அவரை தேடுவதென்றால் என்ன? அவருடைய நீதி என்றால் என்ன? அவருடைய ராஜ்யம். 3 காரியங்கள் நாம் தேட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த வார்த்தை எடுத்து படிப்போமா? மத்தேயு சுவிசேஷம் 34 36 வரைக்கும் படிப்போம்.
நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் உங்களை தேடி வந்தேன், உங்களை நான் கண்டு கொண்டேன், உங்களை நான் ரட்சித்தேன், உங்களை நல்லவனாக்கியிருக்கிறேன், உங்களை என்னுடைய பிள்ளையாக்கியிருக்கிறேன், உங்களுக்காக ரத்தத்தினை உங்களை மீட்டுக்கொண்டேன் அப்படிங்கிற கருத்தை சொல்கிறாரு. முதலாவது நீங்கள் தேட வேண்டியது என்னையும் என்னுடைய ராஜ்யத்தையும் என்னுடைய நீதியையும் தேடுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த போன வாரத்தில் கர்த்தரை எப்படி தேடணும், இந்த வாரத்தில் எப்படி தேடுறோம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஆகையினால் இந்த வார்த்தையை படிக்கும்பொழுது தேவனை தேடுவதென்றால் என்ன, தேவனை தேடுவதென்றால் என்ன? எபிரேயர்களின் நிருபத்திலே 11ஆம் அதிகாரத்திலே உங்களுக்கு தெரிந்த ஒரு வார்த்தை. எபிரேயர்களின் நிருபம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படித்தீங்கன்னா இந்த வரை சொல்லியிருக்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிப்பவராய் இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் முதல்ல அவரை தேடினா உங்களுக்கு பலன் கொடுக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனும் ஒருத்தனும் தேவனை பிரியப்படுத்தக்கூடாத காரியம். ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனை தேடும். நம்ம ஐயா சொல்லுவாங்க, நம்ம ஒரு தினகரையா பேசும்பொழுது, அவர் சபையை குறித்து பேசும்பொழுது ஐக்கியம் என்று ஒரு வார்த்தையை சொல்வார்கள். தேவனுடைய ஐக்கியம் என்றால் என்ன? தேவன் ஐக்கியம் என்றால் ஒருவரை தாங்குவது, ஒருவரை விசாரிப்பது. நீங்கள் தேவனை தேடுகிறீங்க. எதுக்கு தேட வரோன்னா, சபைக்கு ஏன் கூடி வரோன்னா, ஒருத்தருடைய குசலத்தை விசாரிக்க, ஒருத்தருடைய நன்மை தீமையை விசாரிக்க, ஒருவருடைய நல்லது கெட்டதை விசாரிக்க, அவருடைய சுக பலன்களை விசாரிக்க நாம் தேவனை தேடி இந்த சமூகத்தில், அவருடைய ராஜ்யத்தில், அவருடைய சபையிலே கூடி வருகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேடி வருவது என்றைக்காவது நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து நல்லா இருக்கேன்னு கேட்டிங்களா? இல்லை, கேட்க விருப்பம் இல்லை. ஏன்னா நீங்கள் தேவனை தேடலை. நீங்கள் தேவனா அடுத்த ஒரு கதை ஒன்றுங்க. ஒருத்தர் சொன்னார், தேவனை தேடுவதென்றால் மற்றவனுக்காக வாழுவது. 2 பேர் இருந்தானுங்க கிராமத்தில், கோவிந்தன் கோபி. 2 பேரும் உற்ற நண்பர்கள். கோவிந்தன் கூலி வேலை செய்கிறவன், கோபி மரம் வெட்டுறவன். கோவிந்தனும் கோபி ரொம்ப ஒருத்தருக்கு ஒரு ஏழைகள், ஒருத்தருக்கு ஒரு ஐக்கியமாக இருந்தாங்க. இருக்கும் பொழுது இந்த கோவிந்தனுக்கு கடவுள் மேலே ரொம்ப பக்தி. டெய்லி கோயிலுக்கு போவான், கடவுளை கும்பிடுவான், அப்புறம் வேலைக்கு போவான். கோபி வேலை எழுந்தான், கடவுளுக்கு நன்றி சொல்லுவான், அவன் வேலையை பார்ப்பான். அவன் விறகு வெட்டுறவன். 2 பேரும் நல்லா வாழ்ந்தாங்க. வாழ்ந்துட்டு இருக்கும்போது நல்ல சுகபோகம்னா அந்த எளிமையிலே நல்லா வாழ்ந்தாங்க. ஒரு நாள் இந்த கோவிந்தன் என்ன செஞ்சான், கடவுளை தேடுறேன்னு காட்டுக்கு போயிட்டான் தவம் இருக்கிறதுக்கு. வீட்டில எல்லாம் தேடுறாங்க, அவனை கண்டுபிடிக்க முடியல. அப்போ இவனை கோபியும் தேடுறான். கோபி குடும்பம் 2 குடும்பம் ஒன்றா இருந்து அவங்கள தேடுறாங்க. கடைசியில் கோபினால் அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியல. அப்போ சொல்கிறான், ஒரு நாள் ஒய்ஃப் இவனை தேடி கண்டுபிடிச்சிருவோம். அப்போ எங்கேயாவது காட்டுக்குள்ளே நிற்பாங்க. 3 நாளைக்கு சோறு கட்டி கொடு அப்படின்னு சாப்பாடு வாங்கிட்டு அந்த காட்டுக்குள்ள மரம் வெட்டுற காட்டில் போய் தேடுறான். தேடும்போது முதல் நாள் தேடினான், கிடைக்கல. அங்கேயே தூங்கிட்டான். 2வது நாள் தேடினான், கிடைக்கல. 3வது நாள் காலையில் செஞ்சு தேடும்பொழுது ஒருத்தன் தவம் பண்ணிகிட்டு இருக்கான். கிட்ட போய் பார்த்தான், நம்ம கோயந்த மாதிரி இருக்குங்க. அப்படி பார்த்தா தாடியெல்லாம் வளர்ந்துருக்கு. எல்லாம் தட்டிக்கிட்டு பார்த்தா அவன் கோயந்தன். டேய், என்னடா இங்கே பண்ணுற கோயந்தான்னு? நான் கடவுளை தேடிக்கிட்டு இருக்கேன். யாரை? நான் ஹரியை தேடுறேன். அவர் எப்படி இருப்பார்? அவர் சிங்கத்தில் மனித உடம்பு, அவரை தேடுறேன் அப்படின்னா. சரி, இப்போ என்ன உனக்கு வேணும்? அவர் எனக்கு காட்சி கொடுத்தா வீட்டுக்கு வந்துடுவேன்ட்டான். சரி, இன்னும் நான் எப்படி இருப்பார்னு கேட்டு நானும் தேடுறேன்னு இவன் காட்டுகள் திரும்பி போயிட்டான். போய் தேடினான். சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு அந்த ஹரி வந்து நிற்கிறார். இப்போ நான் தான் ஹரி, என்னை கூட்டிகிட்டு போ, இப்போ கோயந்தன்ட்டாங்கிறார். உடனே அவன் என்ன, அந்த ஹரியை கையை கட்டி இழுத்துட்டு வரான் கோயந்தன்ட்ட. வந்தோடனே பார்க்குறான், கோயந்தன் கடவுள் வந்துட்டார். விழுந்து கும்பிட்றான். கும்பிட்டோன்னே சந்தோஷம் அவனுக்கு. கடவுள் பார்த்துட்டான். அவன் கேட்டான், கடவுளே, நான் 3, 4, 5, 6 மாதமாக நான் உன்னை தேடிக்கிட்டு இருக்கேன். நீ ஒத்த காலில் நின்று
நீ எனக்கு தரிசனம் கொடுக்காம இந்த பையன் நேற்று வந்தான் கோபி, அவனுக்கு தரிசனம் கொடுத்துட்டே, இது நியாயமா அப்படின்றார். அவர் சொன்னார், இந்த கடவுள், எப்பா நீ உனக்காக தேடின, அவன் மற்றவனுக்காக தேடினான், அதனால தான் அவனுக்கு சீக்கிரம் தரிசனம். ஆகினால் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இங்கே கடவுளை தேட வந்தது யாருக்காக? மற்றவங்களுக்காக. இல்லை என்ன நினச்சிக்கிட்டு வந்துருக்கிறீங்க தெரியல. வாழ்க்கை இல்லைங்க நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை, கர்த்தர் நம்ம கொடுத்த வாழ்க்கை. அடுத்தவனை என்னைக்காவது விசாரிச்சிருக்கீங்களா? ஒருத்தர் வரல, போய் அவங்கள கேட்டிருக்கீங்களா? நேற்று ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறேன், அவர் ஃபோன் பிஸியாக இருக்குது, எடுக்கவே இல்லை. சரி அப்புறம் நாள் கூப்பிடுவார், ஐயா எதுக்கு கூப்பிட்டீங்க? அதுக்கும் கூப்பிடல. ஏன்னா நம்ம கூப்பிட்டா அந்த ஃபோனும் கூட ஒரு மரியாதை இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க, ஐயா சாயங்காலம் சாயங்காலத்துக்கு 4 மணி 6 மணிக்கு யூத் மீட்டருக்கு வரையாப்பானாக்கா வந்துடுவாங்க. அதெல்லாம் கரெக்டாக வரமாட்டான். 6 மணிக்கு ஃபோன் பண்ணால் ஃபோனே எடுக்க மாட்டான், பூச்சா பண்ணிச்சிடுவான். நம்ம எவ்வளோ உண்மையாக இருக்கோம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. இது ப்ராக்டிக்கலாக இந்த சர்ச்சில் நடக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதெல்லாம் கேட்டு. எங்கள் சர்ச் பிள்ளைங்க பிரதர் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்கோ, கூப்பிட்டா வர மாட்டாங்க, மூடிக்கு நேராக போய் சொல்லுவாங்க. எவ்வளோ நல்ல திருச்சபையில் நான் இருக்கேன் பாஸ்டரா. அல்லேலூயா சொல்லுங்கள். இப்போ அத்தியா ஆண்டவனே கர்த்தாவே இவர்களை காப்பாற்றும். எனக்கு வேறு ஒன்றும் தெரியல. என்னுடைய பிள்ளைகளை தேவனை தேடுவதென்றால் அவர் ஒன்றென்று விசுவாசிக்க வேண்டும். அவரை விசுவாசிங்கன்னா மற்றவனை நேசிப்பீங்க, மற்றவனுக்காக வாழுவீங்க. நல்லா இருக்குல்ல? தமாசா இருக்கு கதையெல்லாம். எங்கேருந்தாண்டால் கண்டுபிடிச்சிடுவாங்க அந்த கதையெல்லாம் தெரியல. பிரதர் சிஸ்டர் டெய்லி கர்த்தர் என்னோட பேசிக்கிட்டு இருக்கார். நான் கர்த்தரை நம்பி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இன்ன வரைக்கும். 50 years ஓவர், 50 வருஷம் அவரை நம்பி இது வரைக்கும் வாழ்ந்துட்டேன். இன்னை வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கோம். எனக்கு ஒரு ஆசை, நீங்களாம் அதே மாதிரி ஆருந்து இல்லையா? இல்லை நேற்று எத்தனை பேர்? சரி நம்ம ராஜனையா வீட்டில் என்ன நடந்ததுயா? காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங், வீடுகள் தோறும் ஜெபம். அது தமிழில் கூட சொல்ல மாட்டோம், காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங். என்ன வீடுகள் தோறும் ஜெபங்கிறது நடத்தும். வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் 2 நாள் நடக்கும். அதுக்கு எத்தனை பேர் வரல? அதை பற்றி எத்தனை பேர் நினச்சி ஜெபம் பண்ணிங்க? ஐயா ஆண்டவரே என்னால் போக முடியல சாமி, அந்த மீட்டிங் நல்லபடியாக நடக்கட்டும், அங்கே வரவங்களாம் சந்தோஷம் போகட்டும், அங்கே கொடுக்குற சாப்பாடு இட்லிக்கு சிக்கன் கறி நல்லா சாப்பிட்டும் அப்படின்னு யாராவது ஜெபம் பண்ணிங்களா? அதுவும் கிடையாது. என்ன தான் செய்வேன்? தெய்வமே இவங்களோட பேசுங்க ஆண்டவரே. இல்லை நானும் பார்க்குறேன், எல்லோரும் கரெக்டாக 8:45 9 மணிக்கு வந்துடுங்க. ப்ரைஸ் தி லார்ட். எனக்கு எவ்வளோ சந்தோஷம், நம்மளாம் 8:45 வந்துடுறோம் இல்லையா? பார்க்குறேன் நான் ஒரு வாரம் நானும் முன்னாடி வந்துடுவேன், ராஜி வந்துடுவார். அவர் வந்தால் எல்லாத்தையும் தொடச்சி கிடச்சி எல்லாத்தையும் எடுத்து வைப்பார். நான் இன்றைக்கி வந்து அவர் கூட இன்றைக்கி ஒரு நாள் அவரோட வேலை செய்ய முடிஞ்சது. நான் அவருக்கு முன்னாடி வந்துட்டேன். அதனால் இல்லை நம்ம எல்லாம் ஜாலியாக வரும். அந்த சபை எப்படி நடக்குது, யார் என்ன பண்ணுறா? ஒன்று தேவனை தேடுகிறவர்கள், அவர் ஒன்றென்று விசுவாசிகர்கள் சபையின் காரியங்களே பங்கெடுப்பார்கள், சபையின் காரியங்களை செய்வார்கள். ஆனால் குறை சொல்லும் போது பாரு, பாஸ்டர் நான் சீக்காரன்னு எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் பார்க்கவே இல்லை பாஸ்டர், நீங்களாம் ஒரு ஊழியக்காரா, ஏன் எங்கள் வீட்டுக்கு வரல? என்னப்பா கரெக்ட் தானே? அவன் தலையை குனிஞ்சிக்கிறான் இல்லையா? அதை உரிமையை கேட்போம் இல்லையா? அதுக்கு சண்டை போடுவோம் இல்லையா? பிரைஸ் எல்லாம் நல்லது. ஆனால் அதே மாதிரி சபையை நீங்கள் சபையில் காரியங்களை ஊழியங்களை செய்ய உங்களுக்கு உரிமை உண்டு, உரிமை இருக்குது. ஆகையினால நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு பிரீதியாக இருக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமான காரியம். ஆகையினால நம்ம கர்த்தரை எப்படி தேடணும், நம்ம அவரை எப்படி, அவர் வாழ்க்கையில் நம்ம தேடுவதனால என்ன நன்மை, ஏன் அவரை தேடணும், நான் ஏன் அவரை தேட வேண்டும்? 119 சங்கீதம் 10 வசனத்தை வாசிப்போம்.
கொஞ்சம் வாசிங்க யாராவது தயவுசெய்து எனக்காக ப்ளீஸ். என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன். என் முழு இருதயத்தோடு உன்னை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். ஆமாங்க, எதுக்காக தேடணும்னா அவருடைய கற்பனை, அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதற்காக தேடணும். அவரை தேடுவது என்றால் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும். இயேசுசாமி இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது 3 காரியங்களை சொல்கிறார். ஒன்று, இப்படி எழுதி இருக்கிறதே என்று சாத்தானோட போராடும்போது சொல்கிறார், எழுதி இருக்கிறது. 2வது சொல்கிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். 3வது, தேவனுடைய நாமத்தை குறித்து சொல்லிக்கிறார். இங்கே நீங்கள் என்ன முன்னோரா நல்லா படிங்க அந்த வசனத்தை. நான் உமக்கு விரோதமாய், இதில் 10ஆம் வசனம் மட்டும்பா. என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். ஆமாங்க, நான் கற்பனை விட்டு தப்பாமல் இருப்பதே தேவனை தேடுவது. அவர் என்ன கற்பனை கொடுத்துருக்கிறாரு? நிறைய கற்பனை கொடுத்துருக்கிறார். அது புதிய ஏற்பாட்டு கற்பனை, முக்கியமான கற்பனை. ஒரு 5 கற்பனை இருக்குது. ஒன்று, நீங்கள் 5ஆம் அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா 42ஆம் வசனத்தில் போட்டிருக்குது. ஒன்று என்ன சொல்கிறார்? நேசியுங்கள், ஆசீர்வதியுங்கள், நன்மை செய்யுங்கள், மன்னியுங்கள், மற்றவருக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த 5 கட்டளை நமக்கு நம்ம வாழ்க்கையில் கடைபிடித்தா போதுங்க. ரொம்ப வேற ஒன்றும் கட்டுப்பிடிக்கணும். நேசி, ஆசீர்வதி, நன்மை செய், மன்னி, ஜெபம் பண்ணு. இந்த 5 கட்டளைகள் நம்ம வாழ்க்கையில் நாம் கடைபிடித்தா அவரை நிச்சயம் தேடுவோம். அவரை தேடும்போது நம்ம ரொம்ப ஊக்கமாக தேடணும். எப்போ அவர் வார்த்தை, அதே நீங்கள் 119 கடைசி வசனம் 176 வசனம் வாசிங்கன்னா அங்கேயும் ஒரு காரியங்களை கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். அதையும் பார்ப்போம். காணாமல் போன ஆட்டை போல, காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன். உமது அடியேனை தேடுவீராக, உமது அடியேனை தேடுவீராக, உமது கற்பனைகளை நான் மறவேன். அங்கேயும் சொல்றாரு, ஒரு ஆடு காணாமல் போன ஆளை போல நம்ம ஆண்டவரை தேடணுமா. காணாமல் போன மகனை தகப்பன் தேடி கொண்டிருக்கிறார். காணாமல் போன ஆடை தேடினாங்க, காணாமல் போன பைசாவை தேடினாங்க. அந்த பைசாவை ஏன் தேடினான்னு தெரியுமா? ஏன் பைசாவை சொன்னாருன்னு தெரியுமா ஆண்டவர்? அந்த காலத்தில் யூதா தேசத்தில் ஒரு பெண்மணிக்கு நிச்சயிக்கப்பட்டால் அவளுக்கு 10 வெள்ளிக்காசுள்ள மாலை அணிவிப்பாங்க. அந்த பெண்மணிக்கு என்ன சொல்ல, யூதா தேசத்தில் இஸ்ரவேல் மக்கள் ஒரு பெண்ணை தன் மகனுக்கு அவர்கள் நிச்சயித்தால் அந்த மகளுக்கு கொடுக்க வேண்டியது 10 வெள்ளிக்காசுடைய ஒரு மாலை. அந்த மாலை அணிவிப்பார். அதில் தான் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போச்சு. அதனால தான் விளக்க ஒளித்தை தேடுறான். சாதாரணமாக தேடலை. ஒரு காரியத்திற்கும் ஒரு காரணம், ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆகையினால் அவள் தேடும்பொழுது, ஆகையினால் நம்ம தேடும் பொழுது கர்த்தரை எப்படி நம்ம பொருள் காணா போனுச்சோ அதை எப்படி தேடுவோம்? அந்த காலத்தில் பைசாலாம் ரொம்ப விலை மதிப்பு உடையது. 2 காசு, 1 காசு, 5 காசு, 3 காசுலாம் இருக்கும். அது ரொம்ப, 1 காசுக்கு அவ்வளோ வேல்யூ. 1 காசுக்கு ஒரு கடல் மிட்டாய் தருவாங்க பெருசாக. இப்போ இருக்க ஒரு 5 ரூபா கடல் மிட்டாய் பெருசு இருக்கும், 1 பைசா. நான் வாங்கிட்டு வருவேன். ஒரு நாள் எங்கள் அப்பா காசு கொடுத்து நைட்டு வாங்கிட்டு வந்து ஏதோ வாங்கிட்டு வர போனேன். வரும்போது 2 பைசாவை கீழே விழுந்துடுச்சு. அதை இதை என்ன பண்ணேன், அந்த இடத்துல ஒரு ரவுண்டு போட்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா இருக்கல, தேட முடியல. விடிய காலையில் போய் தேடனே கிடச்சிச்சு. எவ்வளோ ஜாக்கிரதையாக, எவ்வளவு ஞாபகமாக, எவ்வளவு ஞாபக குறியெல்லாம் போட்டுட்டேன்னு நம்ம தெரியுமா? அடுத்த நாள் காலையில் எங்கள் அப்பாட்ட கொண்டு 2 பைசா அந்தப்பா கீழே கிடஞ்சிது. அப்படி நம்ம வாழ்க்கையில் நம்முடைய எண்ணத்துலேயும் என்னோடய சிந்தையிலையும் அவர் கட்டளையிலையும் நான் நோக்கமாக இருந்தால் அவரை தேடிட்டு இருக்கேன். தேவனுடைய பிள்ளைகளே, ரொம்ப ஈஸியான காரியம். ஆகையினால்தான் நம்ம பார்க்கும்போது எப்போ அவரை தேடணுங்க, எப்போ அவரை தேடுவோம்? நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிப்போம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என்னை சிநேகிக்கிறவளை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் தேடுகிறவர்கள். இன்னைக்கு காலையில் தேடினீங்களா?
ஹலோ, இருக்கீங்களா? நீ காலையில் எத்தனை பேர் தேடிட்டு ஆண்டுட்டு வந்தீங்க? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஒரு சந்தோஷங்க, கொஞ்சம் கூட தூங்கலாம். இல்லை, நான் எங்கள் வீட்டில் நாங்கள் காலையில் 5 மணிக்கு மேலே தூங்கினதே கிடையாது. எங்கள் வீடு ஒரு பெரிய கலாச்சாரம் நிறைந்த வீடு, பெரிய கூட்டு குடும்பம், 17-18 பேர் இருப்போம். ஒரே சத்தமாக இருக்கும் வீடு பூரா. 12 பிள்ளைங்க ஓடும், பெரியவங்க 6 பேர் இருப்பாங்க. கரெக்டாக 4:30க்கு எழுந்துருவோம் எல்லோரும். இன்னை வரைக்கும் எனக்கு 4:30 மணிக்கு முழிப்பு வந்துடும். காரணம் என்னென்னா, அவங்க ஒரு நாளும் சூரியன் உதித்து படுக்கக்கூடாது. அவங்களுடைய கோட்பாடு என்ன? சூரியன் உதயமானால் கீழே படுக்கக்கூடாது. காலையில் 5:30 மணிக்கே எங்கள் அம்மா எல்லோரும் 5 மணிக்கே எங்களுக்கு காஃபிலாம் வந்துடும். மாடு கறந்து பால் கறந்து எல்லாம் காஃபியெல்லாம் குடிச்சிடும் 5 மணிக்கு. 5:30 மணிக்கு எல்லாம் படிக்கணும், எங்கள் வேலைகளை செய்யணும். ஒருத்தருக்கு வேலை உண்டு, எல்லார் வேலையும் அங்கே செய்வோம். நான் அதுக்கு நன்றி சொல்கிறேன் ஆண்டவருக்கு. ஏன்னா அவரை தேடுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவர் என்னுடைய குடும்பத்திலேயே என்ன உண்டாக்கினார். எங்கள் வீட்டில் இன்றைக்கி எங்கள் சொந்தக்காரம், எங்கள் 4 அண்ணன் தம்பி இருக்கிறோம். அங்கே வீட்டுக்கு போனாலும் கரெக்டாக 5 மணிக்கெல்லாம் பாய் சுருட்டி வச்சுருவாங்க. என் தங்கச்சி வீட்டுக்கு போனாலும், என் தம்பிகள் வீட்டு, எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போனாலும், யார் வீட்டுக்கு போனாலும் அங்கே 5 மணிக்கு மேலே படுக்க முடியாது இன்றைக்கும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், சனிக்கிழமை ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு 1/2 மணி நேரம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு தூக்கம் போட்டால் நல்லா இருக்கணும் பிளான் பண்ணிடுறோம். நான் ஆண்டவர் தேட நம்ம பிளான் பண்ணலாம். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம அதிகாலையில் அவரை தேட நாம் பழகிக்கொள்வோம். ஆகினால்தான் ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். ஆமாங்க, கர்த்தரை கண்டடைய சமயத்தில் அவர் சொல்கிறாரு காலையில் தேடுங்கிறாரு. இவர் நேரங்காலம் குறிப்பில்லை, எப்போ கர்த்தரை கண்டறிய முடியுமோ அப்போல்லாம் தேடுங்க. 105ஆம் சங்கீதத்தில் 4ஆம் சங்கீதம் சொல்கிறாரு அவர் என்ன எப்படி தேடணும்னு சொல்லி. 105ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் படிங்க. நித்தமும் தேடுங்கள். அவர் அதிகாலையில், இவர் நித்தம், அவர் எப்பொழுதும் அவர் என்ன சொல்லிருக்காரு, சமயத்தில் தேடுங்கள். நமக்கு எல்லா வாய்ப்பும் பைபிள் கொடுத்துருக்குது அவரை தேடுவதற்கு. ஆகையினால எப்படி தேட வேண்டும், ஹவு டு யூ, இன்னும் டைம் ஆகிட்டு அதனால் சீக்கிரம் போகும். ஹவு டு யூ சீக் காட், எப்படி தேடுவது அவரை எப்படி நீங்கள் தேடுவீங்க, அதுவும் வார்த்தை கொடுத்துருக்குது. 2 நாளாகமம் புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அவர் சொல்லியிருக்கிறார் அவரை எப்படி தேடுவது என்று. 2 நாளாகமம் 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்போது பரலோகத்திற்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு, தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி அவருடைய முகத்தை தேடுகிறவர்களுக்கு அவர் நீங்கள் பாக்கியவானாக இருக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் ரொம்ப ஈஸியான வேலை. அவரை எப்படி தேடணும். அதே நேரத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஒரு காரியம் சொல்லியிருக்காரு. நீங்கள் இன்னும் உங்களால் முடியலையா, அட்லீஸ்ட் ஒரு மாதம் ஒரு நாள் தேடுங்க, இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் தேடுங்க. 2 நாளாகமம் 20:3. அப்போது யோசாபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். ஆமாங்க, உபவாசித்து ஆண்டவரை தேடுங்க. நீங்கள் தாழ்த்தி ஜெபம் பண்ணி தேடுறதை விட உங்களுக்கு ஒரு வாரத்தில் ஒரு நாள் வச்சிங்க, உபவாசிங்க, அவருக்கு முன்பாக அவரை தேடுங்க. இதெல்லாம் என்னைக்காவது உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்கள். விரலோட இன்றைக்கி நடந்தது அன்றைக்கி நடந்தது சொல்ல முடியுமா? முடியல. நேற்று ஒருத்தருக்கு நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன், ஐயா ஜெப கூப்பிட்டேன். எல்லோரும் நான் ஜெபம் பண்ணி கூப்பிட்டுறது என்ன, அப்புறம் பாஸ்டர் கூப்பிடலன்னு சொல்லுவாங்க, நானே கூப்பிட்டேன். அப்போ கூப்பிட ஒருத்தர் சொல்கிறார், அங்கே நான் ஒரு ப்ரோக்ராம் போயிட்டே இருக்கிறேன், அப்போ வர முடியாதுன்ட்டு.
எனக்கு அப்புறம் கடவுள் உங்களுக்கு ப்ரோக்ராம் போட்டுருவார். அப்போ நான் ப்ரோக்ராம்களுக்கு என்னை தேடாத பண்ணிருவார். நீங்கள் தேடும்போது ஆண்டு சொல்லுவார், ஹலோ சண்முகம், என்ன சாமி உனக்கு ப்ரோக்ராம் இருக்கா? இல்லை ப்ரோக்ராம் சாமி அவனை தேடுறேன். இல்லை 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 எனக்கு ப்ரோக்ராம் இருக்குது, அப்புறம் பார்ப்போன்றார். இல்லையா? ஐயா முடியல, எவ்வளோ வழிகளை கொடுத்துருக்காரு ஆண்டவர், உபவாசித்து தேடுவோமே இல்லையா? இங்கே நிறைய உபவாச கூட்டம் நான் போய் அட்டன் பண்ணியிருக்கிறேன். உபவாச கூட்டம் நடக்கும் 2 மணி வரைக்கும். 2:30 மணிக்கு பிரியாணி. என்னடா உபவாசம்? நீங்கள் இல்லைங்க, காலையில் தான் உபவாசம், மத்தியானம் பிரியாணி. நான் சொன்னேன், இது இல்லாமல் இப்போ உபவாசம் பண்ண மாட்டீங்களா? இல்லாட்டி யாரும் வரமாட்டாங்க. கர்த்தாவே இவர்களை மன்னியும். அதில் ஜெரமியா ஒரு வாரியம் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, அவரையும் பார்த்துருவோம். ஜெரமியா என்ன சொல்கிறாருன்னு 29:13. ஐயா பாவம், அவர் ஒரு அழுகையின் தீர்க்கதரிசி. என்ன அழுகிற? முழு இருதயத்தோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நீங்கள் இருதயத்தில் அவரை தேடணும்னு உங்களுக்கு வாஞ்சை இருந்தால் நிச்சயம் அவரை தேடுவீங்க, அவரை கண்டுபிடிப்பீங்க. தேடுவதனால என்ன பலன்கள்? ஏன் தேடணும், எப்படி தேடணும் பார்த்தோம். இப்போ தேடுவதனால பலன் வேணும் இல்லையா? பழைய ஏற்பாடில் சொல்லியிருக்குது, ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் படிங்க, அதனுடைய பலன். கர்த்தரை தேடுங்கள் அப்போது பிழைப்பீர்கள். இப்போ பிழைப்பீர்கள். நம்ம கர்த்தரை தேடினா நமக்கு என்ன உண்டு? பிழைப்பு உண்டுங்க. உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது எங்கே போய் நிற்கிறீங்க? கர்த்தர்கிட்ட போய் நிற்கிறீங்களா, இல்லை மற்றவங்கள்ட்ட போய் நிற்கிறீங்களா? ஒரு கல்யாணம் பண்ண போகிறோம், நம்ம பணம் தேவை வருது, நம்ம கர்த்தர்கிட்ட போய் நிற்கிறோமா, இல்லை நமக்கு யாராவது உதவிக்கிறோம் அங்கே போய் நிற்போமா? நமக்கு யாராவது உதவி பண்ணுற போய் நிற்போம். என்ன சொல்லுவோம் அவங்கள பார்த்து? நீங்கள் தான் உதவி செய்யுங்கன்னு எனக்கு நல்லா நம்பிக்கை உண்டு, உங்களை நம்பி தான் வந்திருக்கேன், நீங்கள் கைவிட்டுறாதீங்க. ஆனால் நான் கர்த்தரை நம்பியவர்களுக்கு என்ன சொல்லியிருக்குது? பிழைப்பான். நம்ம படிக்கும்போது பிழைப்பேன். ஆகையினால அதே சங்கீதக்காரன் நம்ம இப்போ படித்தோம் 34ஆம் சங்கீதத்தில் படிக்கும்பொழுது 10ஆம் அதிகாரம் வசனம் படிச்சிங்கன்னா சொல்கிறாரு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுங்க. நீங்கள் என்னைக்கு வாழ்க்கையில் ஆண்டவரை தேடுறீங்களோ ஒரு நன்மையும் குறைபடாது. எங்கள் வாழ்க்கையில் நிறைய காரியம் நான் சாட்சி சொல்ல முடியும். ஒரு இதை சொல்லிடுறேன். எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் பணம் கட்டினோம் 20,000 ரூபா ஸ்கூலில். 1996 2 பேருக்கு 20,000 ரூபா கட்டணும். ஆகையினால நாங்கள் ஜெபித்தோம், எல்லாம் பண்ணோம். ஒரு நாள் ஒருத்தர் வந்தார், கதவை தட்டினார். பிள்ளைங்களை ஸ்கூல் கூப்பிட்டு போன நேரத்தில் ஒரு கவரை கொடுத்தார், இந்தாங்க. நான் கேட்டேன், இது எதுக்கு கொடுக்குறீங்க? இல்லை உங்களுக்கு ஊழியத்துக்கு உதவி பண்ணுறோம் அப்படின்னு கொடுத்தாரு. நான் சொன்னேன், இது வேணாம் வச்சுங்க, எடுத்துகிட்டு போயிருங்கன்ட்டேன். ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னாரு. ஆண்டவர் எங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு உங்கள்கிட்ட சொல்லி கொடுத்தா கொடுங்க, சும்மா வந்து கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் எனக்கு அதிகமாக பணத்தை உண்டாக்கிடும், நான் கர்த்தரை விட்டு வெளியே போயிடுவேன். அவர் ரொம்ப கோவமாக போயிட்டார். நானும் போயிட்டோம். ஸ்கூலில் பணம் கட்டலை, டைம் ஆயிடுச்சு. பிரின்ஸிபல் கூப்பிட்டார் ஃபோன் பண்ணி, பிரின்ஸிபல் உங்கள் பிள்ளைங்களுக்கு 2 பேரும் பணம் கட்டலை, என்ன செய்ய போகிறீங்க? நான் சொன்னேன், 1 வாரம் டைம் கொடுங்க. 2 நாள் டைம் கொடுக்குறேன் அப்படின்னாரு. சரி ஓகே, 2 நாளில் கொடுத்துருவோம். ஏன்னா கர்த்தர் நம்பிக்கை தருவார் நிச்சயம், வைக்க மாட்டார் நிச்சயம். அதே ஆள் தெரியுமா நான் கதவை எடுத்துட்டு வந்து நான் கதவை தட்டினா அதே நேரம் காலையில் 7:30 மணிக்கு பிள்ளைங்களை நான் அவதியாக ஸ்கூலுக்கு போகணும். தெரியுங்களா, காலையில் பிள்ளைங்களை ஸ்கூலில் கொண்டு வரணும் எவ்வளோ அவதியாக இருக்கும். மூட்டை முடித்து அதை வேறு ஸ்னேக் பாக்ஸு, ஸ்னேக் டப்பா, எல்லாம் லஞ்சு கிஞ்சி எல்லாம் இருக்கிறதில்ல, எல்லாத்தையும் எடுத்து மாட்டிக்கிட்டு கிளம்ப வந்து நிற்கிறார். என்ன இதை கர்த்தர் கொடுக்க சொன்னார். எது கொடுக்க சொன்னார்? உங்கள் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுன்னு போயிட்டான், கொடுத்துட்டு ஓடிட்டான். திருப்பி கொடுத்துருவாருங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க,
எங்களுக்கு என்ன பீஸ் வேணுமோ அந்த பீஸ் அதில் இருந்து, அதுக்கு மேலே இல்லை, ஒரு பீஸ். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவரை தேடும் பொழுது நம்மளை என்றைக்கும் அவர் ஒரு குறையுமா வைக்க மாட்டார், ஒரு நன்மை கூட குறையாதுங்க. அதனால தான் நான் படிக்கும்போது 9ஆம் சங்கீதத்தில் ஒரு காரியத்தை அவர் சொல்கிறாரு, நீங்கள் அவரை தேடுனா என்ன கிடைக்குன்னு. தேவனுடைய பிள்ளைகளே, ஒருபோதும் கைவிடணும். 34ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனம் படத்தில் கூட ஒரு காரியத்தை தேடினேன். ஆமென். நீங்கள் தேடுனீங்கன்னா என்ன நடக்கும்? எல்லாம் பயம், வரக்கூடிய பயம். இதை எப்படி செய்வேனோ, இது எப்படி நடக்குமோ, இது நடக்குமோ நடக்காதோ, இது ஏன் வந்தது, இதில் நான் எப்படி தப்பிப்பேன், இவ்வளோ கடன் வாங்கிட்டேனே. கடன் வாங்கினது நிச்சயம், அது நம்ம கர்த்தர் நம்பி வாங்கணும். கர்த்தர் அதை நம்பி அடைக்க உதவி செய்வார். தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரத்தில் நான் தப்பு செஞ்சிடும். நீங்கள் நினைக்கிறீங்க தப்பு செய்கிறீங்க. நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட பேசினேன். அவங்க வீட்டில் நடந்தது, ஒரு விசுவாசி அவிசுவாசியை கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஒரு விசுவாசி, அது ரைட்டாக தப்பா? ரைட்டாக தப்பா? இது எதுக்கு நீங்களே சொல்கிறீங்க? தப்புனாலும் தப்பாயிடும், ரைட்டுனாலும் தப்பாயிடும். ஹலோ, எப்படி நியாயம் தீர்ப்பீங்க? ஒருத்தர் உங்கள்கிட்ட வராங்க, அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்லுவீங்க? இந்த பாரு, நீ அவிசுவாசியோட பிணைஞ்சிட்ட. பைபிள் சொல்லுது, கொரிந்தியரில் சொல்லியிருக்கிறாரு பவுல், அந்நிய நோகத்தில் பிணைஞ்சா வார்த்தையை சொல்லிட்டோங்க. இல்லை, உண்மை அது கர்த்தருடைய சித்தம். நீ யாராக இருக்க? உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஒரு அந்தகாரத்தில் போனால் என்ன செய்யணும்? இந்த வெளிச்சம் அந்தகாரத்தை வெளிச்சத்தை கொண்டு வரணும். நீ யாரு? வெளிச்சம். எங்கே அவிசுவாசம்? எங்கே? இருட்டு. இருட்டுக்கு போன வெளிச்சம் என்ன செய்யணும்? அங்கே இருட்டு இல்லாமல். ஆனால் இந்த அங்கே வெளிச்சம் என்ன செஞ்சிச்சு? மரக்காலை கொளுத்தி மரக்காலை வச்சு மூடிட்டாங்க. இதுவும் அந்தகாரமாக போச்சு. அப்போ தான் வலிக்குது, வேதனை, தொந்தரவு, உள்ளது உள்ளாதது, இருக்கிறது இருக்காது, வந்தது போனது எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கும். அன்னைக்கு சொன்னேன், இல்லை நீ ஒன்று மரக்காலை எடுத்து போடு, நீ அந்த அந்தகாரத்துக்கு ஒளியாயிரு. மற்றவங்களாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க. கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஒன்று நடக்காதுங்க. எல்லாத்துக்கும் பைபிள் வேர்ஸ் இருக்குது நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அதே நேரத்தில் அந்த பைபிள் வேர்ஸை நியாயமாக புரிந்து கொள்ள ஞானத்தையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். கடைசியாக படித்து முடிப்போம், நிறைய இருக்குது, டைம் இல்லை. 19ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை படித்து முடிச்சிடும், நிறைய இருக்குது இன்னும். பாக்கியவான். நீங்கள் அவரை தேடினீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பாக்கியவானாக இருப்பீர்கள். மற்ற நிறைய காரியம் இருக்குது, அதை வீட்டில் போய் நீங்களே பைபிள் திறந்து தேடி கண்டுபிடிச்சி படிச்சிங்க. ஆகையினால தேவன் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். கேட்டதை மனதில் நிலைநிறுத்தி அவரை தேடுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென்.